அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் முதிர்ச்சி பெற்ற தலைவர் அப்படின்னு சொன்னா வைகோ சொல்லுவாங்க. ஏன் வைகோ சொல்றாங்க அப்படின்னா, தலைவர் கலைஞர் காலத்துல 1978 முதல் முறையாக ராஜ்யசபா பதவி கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியா 84, 90 காலகட்டங்கள்ல சுமார் 30 ஆண்டு காலம் 3 முறை திமுக கூட்டணி திமுக சார்பிலையும் 2 முறை மதிமுக சார்பையும் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பலனாக இன்றைக்கு அவர்களை ஏத்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு தலைவராக திரு வைகோ அவர்கள் செயல்படுகிறார். வைகோ இஸ் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்துக்கு சம்பந்தமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு இதற்கு முன்பாக என்னன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. காங்கிரஸ் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. எங்களுடைய எம்எல்ஏவோட தயவில் தான் அவர் மேல் சபை எம்பியாக வந்தார் அப்படின்னு சொல்லி. அதற்கு திரு வைகோ அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் காங்கிரஸ் தயவில் வரவில்லை, திமுகவினோட தயவில் வந்திருக்கிறேன் என்று வாய் கூசாமல் பத்திரிகையாளர் முன்பாக சொன்னவர் இந்த அரசியல் முதிர்ச்சியின் காரணத்தால் வீழ்ச்சி பெற்ற திரு வைகோ அவர்கள். தன் எல்லா சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்களே எட்டி உதவி ஒரு தோல்வியால் துவண்டு விட்டார்கள், இனி இவர்களால் முடியாது என்று சொல்லி தன் பாதையை மாற்றுவன் எப்படி பெரியார் அண்ணாவின் கொள்கையில் உறுதியாக இருப்பான். தன் குடும்பத்துக்கும் தன் மகனுக்கும் சொத்து சேர்த்து தான் எம்பியானது மட்டுமல்லாமல் தன் மகனையும் திமுக கூட்டணியில் எம்பியாக்கிய பெருமை சூழ்ச்சிகாரன் என்று சொல்லக்கூடிய திரு வைகோக்கு. சூழ்ச்சிகாரன் வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை, அரசியல் நாகரிகமற்ற இந்த மேடையில் பயன்படுத்தியவர்களுடைய வார்த்தையை நான் இங்கே குறிப்பிட்டேன். எனக்கும் வைகோக்கும் தனிப்பட்ட விரோதமா ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா, நேற்றைக்கு அந்த அகிலேஷ் யாதவும் அந்த திரு ராகுல் காந்தி அவர்களும் அந்த புக்கை வெளியிடறார்கள், பெற்றுக் கொள்கிறார். அந்த புக்கை வெளியிடுறீங்க, வைகோ பார்லிமெண்ட் 30 வருஷமா அந்த புக்கை வெளியிடுறீங்கல்ல, அதுக்கு காரணமானவங்க இருப்பாங்கல்ல. அத விதை போட்டு தண்ணி ஊத்தி அதை மரமா வளர்த்திருக்காங்கல்ல, அவங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா? கேட்டா சொல்றீங்க அவங்க இப்படி பண்றாங்க, நாங்க நெருக்கடிப்பட்டோம், அங்க பண்ணோம், அவங்க சின்னத்துல நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, புலம்புறீங்களே. அந்த வாதத்துக்கு காரணமானவர்கள் யார்? என்னைக்குமே ஒருவன் வந்த பாதைய மறக்க கூடாது. வைகோ அவர்கள் தமிழ்நாட்டில் மிக மூத்த தலைவர். ஆனா ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டின் சார்பில் தமிழ்நாட்டு அமைச்சர்களின் சார்பில் அமைச்சர் ராஜ்மோகனை கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க. நீங்க நிப்பாட்டுங்க, யார வேணாலும் நிப்பாட்டுங்க. அந்த புக்ல மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்க ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கீங்களா? உங்க அப்பாவை பார்த்து நான் மிஸ்டர் ராஜீவ் காந்தின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்க ராகுல் காந்தி கிட்ட சொன்னீங்களா? இல்ல அந்த புஸ்தகத்தை வெளியிடுறாருல ராகுல் காந்தி, அவர் அந்த புஸ்தகத்தை படிப்பாரா? நீங்க பண்ண அத்தனை தவறுக்கும் உங்க பக்கத்துல யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை அவ்வளவு அழகுபடுத்தி சிலைப்படுத்தி சிற்பமாக எங்கேயோ கொண்டு வச்சிருக்காங்க. கேவலம் ஒரு தேர்தல் தோல்விக்காக நீங்க தூக்கி வீசினீங்கல்ல, அப்ப நீங்க இந்த மனித பிறவிதானா? உங்களே நீங்க ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் வைகோ, நான் மனிதன் தானா அப்படின்னு திரு வைகோ அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை வரும்போது இந்த அரசியல் தவறாக சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவை போட்டனே தவிர, என்னைக்குமே ஒரு நன்றி கடன் இருக்கணும். அந்த நன்றியற்ற மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டுனா அது இந்த வைகோ என்பதை அடுத்த தலைமுறை தவறாக புரிந்து கொள்ள விடக்கூடாது. அடுத்த தலைமுறை இந்த வசனம் தவறாக போய்கூடாது. அடுத்த தலைமுறை நன்மையை போதிக்க வேண்டிய தலைமுறை, நன்மையை சுமந்து வர வேண்டும், நன்மை செய்தவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அடுத்த தலைமுறைக்காக இந்த பதிவை போட்டு நிறைவு. நன்றி.